இந்த வனம் முதல் வனம் முத்து மோகினி வனம். வனத்தின் வழியாக பராபர வசுவாகி பரமேஸ்வரி காண்பதற்காக போகுவோம். போல வச்சுவாயா
கவரி மனோகரா, எங்காத நீலகண்டனி, சாம்பிராணி வாசகா, ஓ நமச்சிவாய. சிவா மாமா அரேகர மகாதேவா, நீலகண்டனி, சாம்பிராணி வாசகா, யான் தபசுக்கு செல்லும் பொழுது என் கண்மண் தோன்றிய கன்னிகை அம்மா, தாயே தாயா, அம்மா யாரும் அம்மா எந்த தாயே, நான் தாயா. ஐயோ, என்ன தாயான்னு மட்டும் சொல்லாத, என்ன கட்டார ஓலின்னு கேளு, இல்ல தேவடியான்னு கூட கேளு மாமா. என்ன தாயான்னு மட்டும் சொல்லாத மாமா. அரணிமான் கானகம், இந்த கானகத்தில் தபசுக்கு போகின்ற தப சன்னியாசியை பார்த்து வழிபடுகிறாய் அம்மா. ஏன் தாயி? ஐயா, தூர தூரம் போறேன் வரேன், What?
ஐயா சாதவழி எங்க போறவரே ஐயா சாதவழி போறவரே உங்க கைதுணை ஜனாடு பாரு ஐயா கொஞ்சம் போட்டுட்டு மாமா ஐயா தூரம் போறவரே உங்க தோழி பெண்ணா நான் வரேன் காதவழி போறவரே உங்க கை துணையா நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க தாயி இங்க பாரு உங்களை தான் சிவசிவா ஏய் அரகர மகாதேவா ஆண்டவனே அந்த ஆண்டவனே இங்க தான் மாப்பிளக்குறான் என்ன சோதனை அந்த ஆண்டவனே என் சீலிங்குள்ள தாங்கறான் மண்ணாசை மனையாசை பெண்ணாசை பொருளாசை என் தமையமார் ஐவர் ஆசை விளந்து ஆண்டாளும் ஆழ்வேன் அந்த மகாதேவன் திருவடியில் நான் இறந்தாலும் இறப்பேன் ஈஸ்வருடைய பாத்திரம் என்று நான் தமிழனைக்கு போகும் பொழுது வெளிமிருக்கிறாய் அம்மா சிவசிவா மாமா எனக்கு கரும்பே கசக்குது பால் கூட புளிக்குது இந்த பாவி மணி ஏங்கிறது உனக்கு தெரியல ஒரு 5 நிமிஷம் நான் உனக்கு பொழுதுக்குமா இருக்க சொல்றேன் ஒரு 5 நிமிஷம் வா அப்படி மரவா போயிடலவா ஆண்டவனே ஏமா நாளைக்கு நான் தான் 10 நிமிஷம் இருக்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு புரிச்சலே இல்லைனாலும் உன்னை பக்கம் போட்டு படுக்கணும் நானு என்கிட்ட வந்து பாரு நான் சொட்ட பெருக்கான் இல்ல காடு வாவாங்குது ஊடு போப்பாங்குது சொட்ட ஏறி இருக்குது உனக்கு மறுபடியும் என்னைக்கா கோமாளி வரும்னு எதிர்பார்த்துக்கணும் வாய் எள்ளு காயிட திறந்துக்கணும் ஆமா ஆமா தாயி ஐயோ என்ன தாயார் மட்டும் சொல்லாதே தேவடியான்னு கேளு அம்மா எப்படியா சிவசிவா ஏய் உன்னை என்ன கேட்க சொன்ன நானு ஏன்னா அபிங்கள கேட்க சொன்னா ஆண்டவனே அவங்க கேட்டா என்ன வேணா கேட்கட்டும் என்ன அரகர மகாதேவா என்ன வழிய நல்ல மறைத்தையான
ஆனால் மரம் குறைந்து கவுருதான் கொடுக்கணும் அதுலயே தூக்க மாட்டிட்டு சாவரப்புவே என் கடத்த மரத்தையானால் என்ன பார்த்து தாயுங்கிற என்னையே நல்லா பாரு மாமா. ஐயா நீங்களும் நல்லா என்ன பாருங்க. எனக்கு என்ன குறையாக்குதா? அட சொல்லுங்க சக்காலத்துக்குள்ள வாயை திறந்த எனக்கு என்ன குறையா இருக்குதா? இப்பேற்பட்ட பொம்பளை விட்டுட்டு சிவனை பார்க்க போறாங்க. எங்க சிவனை சிவனை அப்படின்னு பார்க்க போற நீங்க. அருமையாக போயிட்டு வந்தது. உன்னை பார்த்தா என்னை பத்தா எனக்கு மண்டிட்டு பால் கொடுத்த சிறு எண்ணெய் மந்தாரை போல் முகத்தோட்டம் அளிக்கிறது. அம்மா குந்திட்டு பால் கொடுத்த எண்ணெய் குந்தி போல் தெரிகிறது. அம்மா நீ என்ன தகாத வார்த்தை பேசலாமா? மாமா என்ன போய் தாயங்கிறிய ஒருவேளை என்ன குறையா இருக்கிற நானு நல்லா தானே இருக்கிறேன் நானு. அப்புறம் என்ன வாங்குவீங்களுக்கு? நீ நல்லா சொல்லாயா? நீங்க எல்லாமே சரியாகுது. அப்புறம் ஏன் அப்புறம் வரமாட்டேங்கிற? ஏமா கொரோனால ஆபரேஷன் பண்ணிட்டு அப்படியா? இப்படி இருந்தா இங்க பார்க்க மாட்டாங்க. அதனால எல்லாத்தையும் அவுத்து காமிச்சா மசுறு மசுரா இருக்கும். அப்படியா? அப்படியே பொங்கலுது அப்படியே கிடக்குது. அப்படியே சொல்றேன் நானு. சாமி உன்னால கொஞ்சம் நல்லா
சிவ சிவா சப்பன சுந்தரி நான் தானே நான் சப்பன லோகத்தின் பேர் தானே சப்பன சுந்தரி நான் தானே நான் சப்பன லோகத்தின் பேர் தானே ராந்தல் மின்னலிலே ஜலிப்பேனே சோம்பல் இல்லாமலே பலிப்பேனே மீண்டும் மீண்டும் தோன்றும் தோன்றும் நான் தான் சப்பன சுந்தரி சிவ சிவா அரகர மகாதேவா கண்ணா செஞ்சாலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு எதுக்கு மாமா நான் எத்தனை முறை தாய் என்றேன் மாமான்னு கூப்பிடவா மனசு சொல்லுது மனசுல உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது நீ என்ன ஊரு என்ன பேரு எனக்கு தெரியுதா ஆகினும் அடியில தெரிச்சு இருந்தாலும் அடியில செடி சொல்லி ஞாபகிட்டு செடி வச்ச செடி சொன்ன மண்ண வருதா எனக்கு செடி சொன்ன மண்ண வருதா சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்த வச்ச ஏன் மண்ண வருதா அழகு மண்ண வருதா ஏய் இங்க பாரு சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி பேரு போல வேலடித்த சிங்கதா ராமர் உண்மையான பிள்ளை இருந்தால் நான் இடும் பணிவான வேண்டுகோளுக்கெல்லாம் மாமா மனம் இருக்கிறப்பாள் உள்ளத பாரு ஆரணிமான் கானகத்தில் வடதின மோகினி எங்கு பார்த்தாலும் எத்துக்கு பார்த்தாலும் மோனி தோற்றம் உழைக்கிறாள் இருந்தாலும் என் காண்டிபத்தால் படுகளத்தில் ஒப்பாரி என்ன தலைக்கு வேலை வெள்ளம் போட ஜானின முளம் என்ன என் காண்டிபத்தை ஆட்டுகிறேன் பார். பெண் பார்க்க நான் காண்டாவனமே விட்டேன், நான் காளியம்மன் மட்டும் ஓ நமச்சிவாய. மாயவா கண்ணா கார்மேக வர்ணா பக்த ரட்சகா பராபர வஸ்துவி எம்பெருமானி பாண்டவ சகாகினி கல்லியக்கூடிய தேரையும் அன்னை வைத்து உருவாக்கக்கூடிய சிசுவையும் காத்து வச்ச பிறகு மாயவா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண்ணா சமி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண்ணரி
இந்த ஆரணிமான் காலகத்தில் நாடகத்தில் கண்டேன் ஒரு மோகினி பெண்ணை. சரி அந்த பெண்ணில் வாழ்ந்திருக்கும் பொழுது மாமா அர்ஜுனா என் கண்முன் என்றாயே என் கடவுளே என்ன சூதா மாமா இது ஏது சூதா கண்டேன் முதல் படத்தில் ஒரு பெண்மை. அந்த பெண்ணுடைய கழுத்தில் இருந்த கருகுமணி உமது கழுத்தில் இருக்குது. அந்த பெண்ணுடைய கண்ண பிரபத்தில் இருந்த கண் மையானது உமது கண்ணத்தில் தோட்டம் அளிக்கிறது. அந்த பெண் யார் சுவாமி? அந்த பெண் வேறு யாரும் அல்ல, உன்னை பரிசோதிப்பதற்காகவே யான் எடுத்த மோகினி அவதாரமே அது. ஆண்டவனே அர்ஜுனா அரே ராமா, நான் உன்னையா வாடி என்றும் போடி என்றும் தகாத வார்த்தை நிறுத்தி விட்டேன். என்னை மன்னித்தருள்வாய் ஆண்டவனே. பகவானே, நீ முதலிலே புறப்படும் போது தர்மராஜா என்ன தெரிவித்தார்? அர்ஜுனன் கைலைக்கு போறானா, பெண்ணாசை உடையவன் என்று இவனை புகழுவார் கோடான கோடி பேர். எந்த கன்னிமார் வலையில சிக்கி காண்டீவன் சிறை கிடக்கிறானோ இவன் போய் பரமனை பார்ப்போம் என்றால் பாரில் உள்ளவருக்கு அடுக்குமோ அடுக்காது என்று தர்மராஜா சிரித்தான். அதனால போக வழியில தவநிலை விட்டு அகன்று விடுவாயா, கைலைக்கு போய் தவம் செய்து வரம் பெற்று வருவாயா? உன் மனநிலை அறியவே மோகினி வடிவத்தோடு வந்து உன்னை வழிமறித்து. நீங்களா? ஆமா. என்னுடைய பக்தி எப்படி? அர்ஜுனா, நிச்சயம் பரமனை காட்பாய், காண்பாய், பாஸ்வதாசர கணையம் பெறுவாய். ஆண்டவனே, அடுத்த வனம் இரண்டாவது பிரம்ம ராட்சத வனம். ராட்சன் கண்முன் தோன்றினான். அவரிடத்தில் நான் மார்போடு மார்போது மோதி யுத்தம் செய்தேன். அவன் யார்? எல்லாம் தேவருடைய அனுகிரகமே. எல்லாம் நீங்களா? தங்களை சோதிப்பதற்காக எடுத்த அவதாரமே இது. ஆண்டவனே, அர்ஜுனா, நான் கைலைக்கு முன்பில் செல்லவில்லை. தவறுடைய மார்க்கம் எப்படி? நான் எங்கு சென்று என் தபசு எப்படி செய்யணும்? மாயவராய் நீங்கள் ஆயன் எனக்கு குறித்தால் அது பிரகாரம் தவம் செய்யணும். நீ கைலைக்கு போவதாக இருந்தால் மண்ணாசை, மனையாசை, பொன்பொருள் ஆசை, இனப்பந்துகள் ஆசை, இந்த ஆசையும் மறந்து கைலைக்கு சென்று சிவனை கோரி கையிலே தவம் செய்தால் நிச்சயம் பரமனை காண்பாய், பாஸ்வதாசர கணையும் பெறுவாய். அப்படியா? ஆமா. ஆண்டவனாகிய அவனுடைய கிருபை கடாட்சரம் அந்த மார்க்கத்தில், ஏஸ்வர மார்க்கத்தில் உன் ஆழ்வார் எனக்கு என்றுமே எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும். நான் எப்பொழுதும் பக்கபலமாகவே இருப்பேன். அப்படியா? கோவிந்தா 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 கோவிந்தா. அர்ஜுன மகாராஜன்
முதல் வனம் முத்து மோகினி வனம், இரண்டாவது பிரம ராட்சத வனம், மூன்றாவது திருமூர்த்தி வனம், நான்காவது கிருஷ்ணமூர்த்தி வனம், ஐந்தாவது தில்லை வனம், ஆறாவது வேங்கைக்கனி வனம், ஏழாவது ஏலக்கனி வனத்தில் அணிவிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த வனத்தினுடைய பதிகத்தை யார் ஏழை தமிழர் சென்று ஏழாவது வனத்தை போதும் தருவாயில் ஏழாவது வனத்தை ஆண்டவர்களுடைய ஏழைக்கண்ணி சபைக்கு வருகிறார். மற்ற விஷயம்